எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக நாயா உழைச்சி எல்லாம் பண்ணாலும் உங்களை யாராவது தங்க கிரீடம் வச்சு தாங்க போறாங்களே? ஐயோ, நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அவர் பாடுபட்ட மாதிரி வேற அதெல்லாம் ஒரு பைசா மாட்டார். நீங்க பிள்ளைக்கே சொத்து எழுதி வச்சா கூட சொல்லுவான், இன்னும் 7 ரூபா சம்பாதிச்சுக்கலாம், எங்க அப்பா ஒழிச்சுட்டான். நான் ஒரு ஜோக் சொல்றது உண்டு. ராத்திரி 8 மணிக்கு சூப்பர் மார்க்கெட் மூடுற நேரத்துல ஒரு நாய் வந்து ஒரு பையன் நீட்டுச்சான், வாயில கவி. அந்த கடைக்காரன் ஆச்சரியப்பட்டா, அது உள்ள ஒரு பேப்பர் இருந்தது. எடுத்து பார்த்தா சில பொருள் வேணும், கொடுத்துட்டான். கொடுத்தது பெருசு இல்லை, அந்த பையன் அப்படி திருப்பிச்சு அதுல சில்லறை இருக்குது. அதை எடுத்துட்டு பாக்கி போட்டான். வாழை ஆட்டி தேங்க்ஸ் வாழை ஆட்டிட்டு அந்த நாய் டேங்னு வெளியே போச்சு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு பிரில்லியன்ட் நாய் பார்த்தது இல்லையேன்னு கடையை மூணுனா நாயை ஃபாலோ பண்ணிட்டான். அது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று நம்பர் பார்த்து ஏறிச்சு. கரெக்டா கண்டக்டர்ட்ட பைய திருப்பி காமிச்சது சில்லறை. அதை எடுத்துட்டு அவன் பாக்கி போட்டான். நகர்ந்து நேரா முன்னாடி போய் டிரைவர் பக்கம் நின்னுச்சு. இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அப்படி ஒரு சவுண்ட் கொடுத்து வாலாட்டுச்சு. டிரைவர் புரிஞ்சுக்கிட்டார், நான் இறங்க வேண்டிய ஸ்டாப். இறங்கிச்சு. ரோட விட்டு இறங்கின உடனே கரெக்டா சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணு. நிறைய நாய்கள் சிக்னலை பார்ப்பதே இல்லை. கரெக்டா சிக்னலை பார்த்து நேரா கரெக்டா வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல போய் கரெக்டா காலிங் பெல் அடிச்சுது. இந்த சூப்பர் மார்க்கெட் காரன் பார்த்தா, அடாடாடா எவ்வளவு பிரில்லியண்டான நாய், பெர்ஃபெக்டா பண்ணது. காலிங் பெல் அடிச்சு அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் அந்த கூடைய வெடுக்குன்னு புடுங்கி நாயை மொட்டேல் அடிச்சு. அறிவு கிட்ட நாய். இவன் அசந்து போய், என்னங்க இதை போய் அறிவு கட்ட நாய்ங்கிறீங்க? சில்லறை வாங்குது, கரெக்டா பஸ்ல ஏறுது, நம்பர் பார்த்து இறங்குது, சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது, சச் எ பிரில்லியன்ட் டாக், அதை போய் அடிக்கிறீங்களே? அறிவு கட்ட நாய். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், சாவியை எடுத்துட்டு போயிட்டு என்ன தொந்தரவு பண்ணாம வந்து கதவை திறந்துட்டு படுன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அறிவே இல்லைங்களே. இதான் சார் வாழ்க்கை. நீங்க யாருக்கு விழுந்து விழுந்து என்ன செஞ்சிருந்தாலும் இந்த நாய் என்ன பண்ணிருக்கலாம் தான் பேச போறானே ஒழிய, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு நன்றியா எவ்வளவு இருக்க மாட்டேன்.